என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சி மூலமா சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நீங்க நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்திலே. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புதிய மாதத்திலே வந்திருக்கிறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலே ஆவலோடு எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைங்க, இந்த ஸ்டேட்டஸ்ல பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை கவனமாய் கேளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவர் எரேமியாவை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு. மனுஷனை நோக்கி சொல்லல அவரு. இயேசு சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. நீ இயேசுவை நோக்கி கூப்பிடாம எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் எந்த ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேக மனுஷனை நாடி ஓடுகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை நம்பாம, இயேசுடைய வார்த்தையை நம்பாம மனுஷனை நாடி ஓடுகிறோம். அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உலகம் முழுவதும் மனிதன் ஆதாயப்படுத்தினால உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா அதனால லாபம் என்ன? ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே உலக சூழ்நிலையிலே நடந்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் பார்க்கும் பொழுது, இந்த காலகட்டத்திலே நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, இயேசுவை நோக்கி நீங்கள் அவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் பொழுது அப்பா நமக்கு உதவி செய்வார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு பாதுகாக்கிற ஒரு தெய்வம். இந்த 3 மாதத்தையும் தெய்வன் பாதுகாத்தார். இந்த 4வது மாதம் ஏப்ரல் மாதம், இந்த மாதம் முழுவதும் தெய்வன் உங்களை பாதுகாத்து, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பஞ்சம் வந்தாலும், பஞ்ச காலத்திலையும் நான் உயிரோடு உங்களை காப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து இருக்கிற தெய்வன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கிற தேவ பிள்ளைங்க, இந்த ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, நீ இயேசுவை நோக்கி கூப்பிடாம ஒரு காரியத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றலா இருப்பதே நலம் என்று. மனுஷன் நம்புவதை விட கர்த்தர் மேல் பற்றலா இருப்பதே நலம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அறியாது எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று. இந்த நிகழ்ச்சி யார் பார்க்குறீங்களோ என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த மாதம் முழுவதும், இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க, என் பிள்ளைகளை நடத்துங்க, என் வருமானத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எங்களை நீ நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்களா? ஆண்டவரே நோக்கி பிடிங்க, ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க. அப்பா நீங்க நடத்தணும். நீங்க எந்த வைராக்கியத்தோட இயேசுவை நம்பி வாழ்றீங்களோ, அவரை சார்ந்து இருக்கிறீங்களோ, அப்பா உங்களை நடத்துவார். அவர் கட்டாயம் நடத்துவார். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நடத்துவார். அதனால சோர்ந்து போகாதீங்க. இந்த நாள் இந்த வாக்குத்தத்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.